ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வினோத் கிட்டே வந்துட்டு கனிக்கிட்ட பேசுகிற மாதிரி சாண்ட்ரா பேசுகிறாங்க, வச்சு செஞ்சு விட்டாப்புல செம்மையாக இருந்துச்சு. அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாண்ட்ரா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. சுபிக்ஷா போய் கேட்டாங்க. அவங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யா பற்றி சொல்கிறாங்க, கனியை பற்றி சொல்கிறாங்க. இவங்க யார் என்னை சீன் போக சொல்கிறதுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள். இப்போ இவங்களும் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து நேற்று வந்து திவ்யா வந்து நிற்க சொல்லும்போது நீங்கள் நிற்க முடியாது, நான் போகிறேன் முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போது எனக்குமே என்ன தோணுச்சுன்னா மதிக்காமல் போகிறாங்கன்னு தான் தோணுச்சுன்னு போது அவங்க சொல்கிறாங்க, சரி ஒருத்தங்க முடியலன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு இங்கே ஸ்பேஸ் கொடுக்க மாட்டிங்களான்னு கேட்குறாங்க. அது எப்படி அப்படின்னா, அதுக்கப்புறம் எங்களுக்கு பீரியட்ஸ் சரி, அதுக்கப்புறம் நாங்கள் பேசவே இல்லைன்னு சுபிக்ஷா சொன்னால், சரி பீரியட்ஸே இருக்க வேண்டாம், ஒருத்தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டால் நீங்கள் இழுத்துன்னு வந்து உட்கார வைப்பீங்களான்னு கேட்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு சபானம் வந்துட்டால் அவங்க சொல்லும்போது இவங்க உட்காந்து தானே ஆகணும். அதுக்கு தானே திவ்யா கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணுறாங்க. இது ரொம்ப தப்பு. சரி நேற்று பீரியட்ஸ் இருந்துச்சு, அதனால் வந்து இவங்க வந்து அதை வந்து கண்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதுலாம் ஓகே. பட் இப்போ இவங்க பேசுகிற வார்த்தைகள் பார்த்தீங்களா, பீரியட்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து இழுத்து வந்து உட்கார வச்சுருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது தப்பு தானே. அங்கே வந்து சக கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவங்க சொன்னால் நம்ம கேட்டு தான் ஆகணும். இது பிக் பாஸ் வீடு. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கானாவனத்து வராரு. வந்து அம்மா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா இன்னும் ஃப்ளோருக்கு வேலையே எதுவுமே செய்யலை. விஜய் பாரு எல்லா வேலை செஞ்சுட்டாங்க. அவங்க பங்குக்கு இத்தனைக்கும் இவங்களை சாண்ட்ராவோட அதிகப்படியாக வேலை செஞ்சுருக்காங்க. காரணம் அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற காரணத்தினால. இப்போ என்னென்னா அவர் வந்து அழகாக சொல்கிறார், அம்மா லைட் ஆஃப் பண்ணிட்டா உனக்கு கஷ்டமாயிடும், இப்போயே ஆரம்பிச்சிருங்களேண்ணா, நான் தூங்கும்போது நான் பண்ணிக்கிறேன். இல்லைம்மா லைட் ஆஃப் பண்ணிட்டு தெரியாது அப்படின்னா அப்போ ஒரு 10 பேரை போடுங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு, அவங்கள பார்த்துக்கிட்டோம் போதுமா அப்படின்றாங்க. ஊர் பூச்சி கலாச்சி விட்டார். எனக்கு இதான் வேலையாம்மா, நீ பண்ணுற வேலையை பார்க்கறதுக்கு 10 பேரை போடுறதுக்கா வந்திருக்கேன், நான் இதுக்கு தான் தலையாக இருக்கேன்னா போமா அந்த பக்கன்ற மாதிரி கலாச்சி விட்டாப்புல. நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, லைட் ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு தான் கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட வந்து திரும்ப இது பண்ணுறீங்க, இதெல்லாம் என்கிட்ட வேணான்ற மாதிரி அவரு நீங்கள் எப்போனாலும் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான். சும்மா வந்து நோண்டக்கூடாது. கானாவனத்தை எவ்வளோ வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு இதுவாக தான் பேசுகிறார். விஜய் பார்த்துக்கிட்ட மட்டும் உரிமையோடு பேசுகிறார். ஏன்னா அந்த பொண்ணு எது சொன்னாலும் வந்துட்டு திரும்ப வந்து பேசுவோம், மற்றவங்ககிட்டலாம் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை. ஏன்னா இது வரைக்கும் வந்து எல்லா கேப்டனுமே கெட்ட பேர் தான் வாங்கியிருக்காங்க. நான் நினச்சேன் சரி நம்ம அமித் வாங்கிற நல்ல பேர்னு பார்த்தா நல்ல பேர் வாங்குற மாதிரி வந்து கடைசியில் வந்து குத்திட்டாங்க முதுகில். பாவம் அவர் ரொம்ப நொந்து போட்டாப்புல. என்னடா இது, எப்படி நல்லது பண்ணாலும் நம்மளுக்கு இந்த நல்ல பேரே கிடைக்காதா, ஒரு நல்ல குட் கேப்டன் அப்படின்னு பேர் வாங்கலாம்னு நினச்சேனே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணார். காலையில் கூட சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பார். இப்படி வந்து ராகராகமாக பாடுறாங்க, இத்தனைக்கும் நான் அட்ரஸ் பண்ண விஷயங்கள் அவ்வளோ இருந்துச்சு, ஆனால் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பார். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் இந்த மாதிரி வந்து, அதாவது கனி விஷயத்தில் ஓகே, கனி வந்து வார்த்தையை பிடுங்குறாங்க, வேணுன்ட்டு கலாய்க்கிறாங்க, ஓகே. ஏன் திவ்யா இது வினோத்கிட்ட வந்துட்டு சாண்ட்ரா இப்படி பேசணும்? அது தப்பு இல்லையா? அவர் இப்போ வந்து தலையாக இருக்கார் அப்படின்னு தலைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். அதேமாதிரி காலையிலேருந்து நீங்கள் வேலை செய்யவே இல்லை, அவர் சொன்னார்னா செய்யணும். அப்படி இப்போ பார்த்து இந்த விஷயத்துக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னா, காலையிலேருந்து வேலை செய்ய தலையோடு சேர்த்து எல்லாருமே வந்து விஜய் பார்த்து கலாய்க்கிறாங்க, அவங்கள ஒன்றுமே சொல்லியே. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.